சென்னையில் நடந்த வான் சாகச நிகழ்வுக்கு மக்கள் கூட்டம் ஆர்ப்பரித்த சூழலில் போதிய ரயில்கள் இல்லாமல் கூட்ட நெரிசலில் சிக்கி சின்னாபின்னமாகியுள்ளனர் மக்கள். என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் விரைவாக. சென்னையை ஆதர வைத்த கண்கவர் வான் சாகச நிகழ்வை லட்சக்கணக்கான மக்கள் கண்டுகளித்த பெருமையுடன் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒரு பக்கம் இருக்க, இப்படி குவிந்த கூட்டத்தால் அவதியே மிஞ்சியதாக புலம்புகின்றனர் மக்கள். வான் சாகச நிகழ்வை காண சென்னை மட்டுமின்றி வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான மக்கள் குவிந்திருந்த சூழலில் மெரினா கடற்கரை பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஏற்கனவே லட்சக்கணக்கான மக்கள் குவிந்த சூழலில் இன்னும் ஏராளமான மக்கள் குவிந்ததால் சென்னையில் உள்ள ரயில் நிலையங்களும் பேருந்து நிலையங்களும் ஸ்தம்பித்தன. அதிலும் குறிப்பாக வேளச்சேரி ரயில் நிலையத்தில் நிற்க கூட இடமில்லாத அளவிற்கு அலைமோதியது மக்கள் கூட்டம். டிக்கெட் கவுண்டர் தொடங்கி நடைமேடை வரை மக்கள் கூட்டத்தால் நிறைந்திருந்தது வேளச்சேரி ரயில் நிலையம். இதனால் பல மணி நேரமாக ரயிலும் கிடைக்காமல் ரயில் நிலையத்தில் இடமும் இல்லாமல் தவித்தனர் மக்கள். ஆலாந்தூரில் போகலான்னு நினச்சேன், அங்கே பார்க்கிங் இல்லை. அதனால் நான் வேளச்சேரியில் வந்து போட்டுட்டு இங்கே வரலான்னு நினச்சேன். இங்கேயும் பார்க்கிங் இல்லை எனக்கு. ஸோ அதனால் நான் வந்து ட்ரெயினில் வரலான்ட்டு வந்தேன். ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே வசதி எதுவுமே இல்லை. பல லட்சம் பேர் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 ட்ரெயின் தான் இருக்குது. நிற்க கூட இடம் இல்லை இங்கே. ஆனால் பீப்புளில் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம், பட் எங்களால் போக முடியல. அதிலும் நகர கூட முடியாமல் தவித்ததுதான் வேதனையின் உச்சம் என புலம்புகின்றனர் விமான சாகச நிகழ்ச்சியை காண ஆர்வத்துடன் புறப்பட்ட மக்கள். நவரவே முடியல, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலான்னு பார்த்தா சமகமெல்லாம் இருக்குது. எல்லா ஸ்டேஷன்லையும் மெட்ரோ, பஸ்ஸு, வண்டி எல்லாம் செம்ம டிராஃபிக். நவரவே முடியல, எப்படி போகிறதுன்னு சார். எப்போ வந்தீங்க நீங்கள்? நாங்கள் ஒரு 2 hours முன்னாடி வந்துட்டோம். ஏறவே முடியல, ஒரே கும்பல், செம்ம கும்பல். முன்னதாக சாகச நிகழ்ச்சிக்கு 15 லட்சம் பேர் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த சூழலில் இவ்வகையான நெருக்கடி ஏற்பட்டு உள்ளதாக அதிருப்தி அடைந்தனர் மக்கள். டிவியில் இப்படியே ஆடு போட்டு எல்லாம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. கவர்மெண்ட் எஸ்டிமேஷன் பார்த்து 15 lakhs பீப்புள்ஸ் க்ரௌடு வரப்போகுது. அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்துக்கலாம் வந்து இவங்க. எனக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துட்டேன். ஆனால் ட்ரெயின் பார்த்தா உள்ளே வரும்போது ஃபுல்லாக தான் வருது. பசங்களை போயிட்டு எங்கே ஏறது, நம்ம எப்படி பார்க்கறது வந்து அது. இதே நிலைதான் சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்திலும் நீடித்தது. இதனால் கடும் அதிருப்தியில் இருந்த மக்கள் முறையான ஏற்பாடு செய்யாததே காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர். MRTC ட்ரெயின் மட்டும் தான் இங்கே ஓடி இருக்குது. நான் ஏற்கனவே சண்டேன்றனால சண்டேல கட் பண்ண ட்ரெயின்லாம் ஓடவே இல்லை. ஒரு ட்ரெயினும் குறைஞ்சபட்சம் அவங்க வந்து ஒரு ட்ரெயினில் 10,000 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. இதை வேறு படிக்கட்டில் ஏற முடியல. ஆர்கனைசேஷன் சரியாக பண்ணலை. பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறு தான் அதிகமாக இருக்குது. இதில் ஏராளமான மக்கள் சாகசத்தை காண முடியாமல் தவித்து வர, மற்றொரு புறம் சாகசத்தை ஆர்வத்துடன் கண்டுகளித்த மக்கள் வீடு திரும்புவதற்கு அவதிக்கு ஆளாகினர். குறிப்பாக ரயில் நிலையங்களில் 30 நிமிடத்திற்கு 1 நிமிடம் மட்டுமே ரயில் சேவை இருப்பது வேதனைக்குரியது என வருத்தம் தெரிவித்தனர். ட்ரெயின் வந்தது பயங்கர கூட்டமாக, கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். கூட்டமும் வேகமாக குறைஞ்சி இருந்திருக்கும். இதனால் ரயிலில் ஏற முடியாமல் பெண்கள், குழந்தைகள் கடும் சிரமத்திற்கு ஆளான சூழலில் குடிநீர் கூட இல்லை என பலர் குமுறுகின்றனர். பிளாக் பண்ணிட்டு கவர்மெண்ட் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுங்க, ட்ரெயின் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸும் கரெக்டாக வச்சிருக்கணும். குடிக்கிற தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது. பசங்களுக்கு தண்ணி இல்லாமல் அங்கங்கே கெஞ்சி வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ நீங்களே பாருங்க, இது இன்னும் ஒரு 2 ட்ரெயின் 3 ட்ரெயினில் கிளியராக வர க்ரௌடாக இது வாய்ப்பே கிடையாது. இன்னும் ஏறி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு ப்ராப்பர் பிளான் எங்க சார்? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எங்க பஸ் இருக்கு. இதேபோல் சென்னையில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் கூட்டம் அதிகரித்ததால் 3.5 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படும் என அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.